தனுஷ் அவர்களும் அஜித் அவர்களும் கூட்டணி சேர போறதா ஒரு பேச்சுகள் 2 நாளா ஓடிட்டு இருக்கு. ஆமா, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது ஒரு பாசிட்டிவான திசையை நோக்கி தான். காம்போவே வந்து யோசிக்கும் போது பிரமிப்பா இருக்கு. இட்லி கடையெல்லாம் ரொம்ப அற்புதமா வந்திருக்குன்னு சொல்றாங்க. இட்லி கடையெல்லாம் வந்ததுன்னா அவருக்கு இன்னும் கூடுதல் பலம் வந்துடும். அஜித் மாதிரி மாஸ் ஹீரோ வச்சு சில கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு சொல்ல முடியும். தனுஷ் அவர்கள் வந்து கிளாஷ் வைக்கிறதுக்கு வந்து பயங்கரமா ஒரு கட்ஸ் உள்ள ஆளுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே அவர் கட் ஜாஸ்தியாவே இருக்கு. நிச்சயமாங்க, கதை இல்லாம எவ்வளவு பெரிய படமா வந்தாலும் எவ்வளவு பெரிய ஹீரோ படமா இருந்தாலும் இங்க கஷ்டங்கிறத அண்மையில வந்த விடாமுயற்சி நிரூபிச்சிருச்சு. அஜித்துக்காக ஒரு முறை போய் பார்க்கலாம். அவங்களே திரும்பி ரிப்பீட் ஆகி வந்து பார்க்கணும், குடும்பங்கள் உள்ள வரணும்னா அந்த கதை நல்லா இருக்கும். அப்போ இந்த பெரிய படம் சின்ன படம்ங்கிறத தாண்டி எது வந்து ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டோட வருதோ அதை அழகா சொல்றாங்களோ அதுதான் பெரிய படம். சினிமாவை பொறுத்த அளவுக்கு புதுசாக நடிக்க வர்றவர் தான் கூட்டத்தை பார்த்துட்டு மிரளுவார், ஐயோ டைலாக மறந்துடுவார். பட் தனுஷ் மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அப்படியே ஆஃபீஸில் போய் பேக் வச்சுட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக அது போயிடும். இயக்கம்ங்கிறது அதை விட கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கான நேரத்தை அவர் ஒதுக்குறாரு. நிறைய படிக்கிறாரு, நல்ல கதையாசிரியர்களோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. பக்காவாக அவருக்கான நேரத்தை அவர் சரி பண்ணிட்டார். வந்து ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து டிராகன் படத்திலே நான் பெரிய டிராகன், நீ குட்டி டிராகன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு படம் 2 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒரு கொம்பு முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நாம பண்றதுதான் இதை நீங்க பார்க்கணுங்கிற மாதிரி இவங்க ஒரு ஆட்டிடியூடு வந்திருக்கு. நம்ம இவ்வளவு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திமிரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். ஒருவேளை பழைய சம்பூட்டை போய் அசூத் மாதிரி மாட்டியிருந்தாருன்னு வைங்க, இவர் லைஃபே கேள்விக்குறியா மாறி. இப்போ அதே ஏப்ரல் 10ஆம் தேதி இட்லி கடை வருதா இல்லையா? Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன் சார். இப்போ அதே ஏப்ரல் 10ஆம் தேதி இட்லி கடை வருதா இல்லையா? இட்லி கடை வரல. ஆமா. ஓகே. இது மட்டும்தான் வருது. குட் பேட் அக்லி மட்டும். ஏன்னா அதை சொல்லிட்டு இருந்தாங்க, இட்லி கடை வந்தா அடிச்சு நொறுக்கிடுவோம். ஏன் ரோகிணி தியேட்டர்ல கூட வந்து இட்லி கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இது வராதுங்களா? வரல. அப்போ அதே மாதிரி தனுஷ் அவர்களும் அஜித் அவர்களும் கூட்டணி சேர போறதா ஒரு பேச்சுகள் 2 நாளா ஓடிட்டு இருக்கு. உண்மையா நடக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது ஒரு பாசிட்டிவான திசையை நோக்கி தான். காம்போவே வந்து யோசிக்கும் போது பிரமிப்பா இருக்குது. ஆமா, அதுவும் வந்து இப்ப தனுஷ் கமர்ஷியல் டைரக்டரா பக்காவா ஜெயிச்சுட்டே இருக்காரு. இப்போ இட்லி கடையெல்லாம் ரொம்ப அற்புதமா வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இட்லி கடையெல்லாம் வந்ததுன்னா அவருக்கு இன்னும் கூடுதல் பலம் வந்துடும். ஓகே. அப்போ அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவை அவர் ஹேண்டில் பண்ணும் பொழுது அவர் வந்து பேசிக்கலாகவே கதையில் வந்து ஒரு கருத்து இருக்கணும்னு நினைக்கிறவர். ஸோ அதனால தான் வெற்றிமாறனோடும் மாரி செல்வராஜோடும் அவர் தொடர்ந்து டிராவல் பண்ண முடியுது. பேசிக்கலாகவே அப்படி ஒரு சித்தாந்தம் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணால் அஜித் மாதிரி மாஸ் ஹீரோவை வச்சு சில கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு சொல்ல முடியும். அது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால் கூட அதில் அஜித்தை வச்சு சொல்ல வைக்கும்போது அது இன்னும் வெயிட்டாக மாறும். ஸோ அதெல்லாம் தனுஷ் நிச்சயமாக செய்வார்னு நான் நம்புகிறேன். அந்த காம்பினேஷனே விரைவில் உறுதியாவதுக்கு நிறைய வாய்ப்பு. அந்த கதை வந்து அஜித் அவர்களுக்கு பிடிச்சிருக்குங்களாங்க? அதான் ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அது பிடிச்சிருக்கு. திரும்ப அவர் ஏப்ரலுக்கு சென்னைக்கு வராரு அஜித். ஏப்ரலில் வந்து ஏதோ ஒரு சின்ன வேலையாக அங்கே வராரு. வரும்பொழுது தனுஷ் முழு கதையும் சொல்றதா ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே. இப்போ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தனுஷ் அவர்கள் வந்து கிளாஷ் வைக்கிறதுக்கு வந்து பயங்கரமா கட்ஸ் உள்ள ஆளுன்னு சொல்லலாம். காரணம் வந்து நானே வருவேன் கூட வந்து பொன்னியின் செல்வன் வந்துருந்துச்சு. பொன்னியின் செல்வன் அது பாட்டுன்னு ஒரு பக்கம் ஹிட் ஆச்சு, இன்னொரு பக்கம் நானே வருவேன் அதுக்கு என்ன வரவேற்பு கிடைக்கணுமோ கிடைச்சது. உண்மையிலேயே அவர் கட் ஜாஸ்தியாவே இருக்குது. இல்லைங்க, இங்கே சினிமாவில் வந்து ரிலீஸை தீர்மானிப்பது வெறும் நடிகரோ இயக்குனரோ இல்லை. அதை தாண்டி தயாரிப்பு நிறுவனம், அப்புறம் ஓடிடி நிறுவனங்கள் வந்து அவங்க இப்போ மெல்ல உள்ளே வந்துட்டாங்க. அவங்க ரிலீஸை பொறுத்து தான் இந்த ரிலீஸையே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓடிடியில் வந்து ஒரு 3 மாதம் கழித்து அவங்க போடுறாங்கன்னா நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ பல காரணிகள் சேர்ந்து தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிது. அப்படி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட தனுஷுக்கு கட்ஸுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்களோட படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சின்ன பட்ஜெட் படம், ஒரு புதுமையான முயற்சி படமும் வந்து அதே நாளில் ரிலீஸ் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பிகிலும் கைதியும் வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆனிச்சு. அப்படி பார்க்கும்போது பிகில் வந்து என்னதான் ஒரு கலவையான விமர்சனம் வந்து வெற்றி படமாக இருந்தாலும் ஆனால் வந்து கைதி வந்து மாசிவ் ஹிட் ஆச்சு. ஸோ கதைக்களம் தான் வந்து எல்லாமே தீர்மானிக்குமா? நிச்சயமாங்க, கதை இல்லாமல் எவ்வளோ பெரிய படமாக வந்தாலும் எவ்வளோ பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் இங்கே கஷ்டங்கிறத அண்மையில் வந்த விடாமுயற்சி நிரூபிச்சிருச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 120 கோடி ரூபா லாஸில் இருக்காங்க. ஸோ அதனால் அஜித் பெரிய மாஸ் ஹீரோ தான். அஜித்துக்காக ஒரு முறை போய் பார்க்கலாம்.
அவங்களே திரும்பி ரிப்பீட் ஆகி வந்து பார்க்கணும், குடும்பங்கள் உள்ளே வரணும்னா அந்த கதை நல்லா இருக்கணும். அப்போ இந்த பெரிய படம் சின்ன படம்ங்கிறத தாண்டி எது வந்து ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டோட வருதோ அதை அழகாக சொல்கிறாங்களோ அதுதான் பெரிய படம். அதனால் கைதியும் பிகிலும் ஒன்றா மோதுறதெல்லாம் வந்து அதில் கைதி பெரிய இடத்துக்கு வர்றதுங்கிறதெல்லாம் சினிமா ஏற்கனவே பலமுறை பார்த்த விஷயங்கள் தான். அதனால தான் திரும்ப திரும்ப கதையில் கவனம் வைங்க, கண்டென்ட்டை நல்லா யோசிங்கன்னு சொல்கிறேன். தனுஷ் அவர்களோட லைன் அப்ல வந்து நிறைய படங்கள் அவர் ஆக்ட் பண்ணிட்டும் இருக்காரு, அதே மாதிரி டைரக்ட் பண்ணிட்டும் இருக்காரு, ஒரு பக்கம் பாட்டு எழுதிட்டும் இருக்காரு. எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்றாரு? இன்னும் என்னென்ன லைன் அப்ல அவர் கையில் வச்சிருக்காரு? டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க. சினிமாவை பொறுத்த அளவுக்கு நடிக்கிறதுங்கிறது வந்து காலையில் வராங்க, அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட் அங்கே எடுத்துக்கிறாங்க, ஹாப்பியாக 5 மணிக்கு கிளம்பி போயிடுறாங்க. இது வந்து தொழில்முறை நடிகர்களுக்கு அது ரொம்ப ஈஸி. புதுசாக நடிக்க வர்றவர் தான் கூட்டத்தை பார்த்துட்டு மிரளுவார், ஐயோ டைலாக்கை மறந்துடுவார். பட் தனுஷ் மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அப்படியே ஆஃபீஸில் போய் பேக்கை வச்சுட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக அது போயிடும். இயக்கம்ங்கிறது அதை விட கொஞ்சம் கஷ்டம். அப்போ அவங்களுடைய கற்பனை வளம், அவங்க படிக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து உருவாகிற விஷயம். ஸோ அதுக்கான நேரத்தை அவர் ஒதுக்குறாரு. முன்ன பார்த்தீங்கன்னா இதே தனுஷ் வந்து நேரம் கிடைக்கும் போது அது கேளிக்கைகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் கடவுளாக பார்த்து சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவரே வந்து அடாடா நம்ம இப்படி இருந்திருக்கக்கூடாது, நம்ம வேலையில் நம்ம கவனம் செலுத்துவோம் அப்படின்னு இறங்குறாரு. நிறைய படிக்கிறாரு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு, நல்ல கதையாசிரியர்களோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. பக்காவாக அவருக்கான நேரத்தை அவர் சரி பண்ணிட்டார். ஸோ அதனால தான் இது எல்லாமே அவரால் ஈஸியாக பண்ண முடியுது. ஓகே, இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அஜித் அவர்கள் வந்து பிரசாந்த் நீலோட கூட்டணி சேர போகிறதா ஒரு பேச்சுக்கள்லாம் அங்கே அடிபட்டு இருந்துச்சு. உண்மையா சேருவாரா? KGF அறதப்படசான பொய்யுங்க. நானும் பல சேனலில் உட்காந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படி இருந்து அந்த செய்தி எப்படி வெளியில் வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னொன்று, அஜித் வந்து சும்மா அவரை தலைன்னு எல்லாரும் சொல்கிறாங்கங்கிறதுக்காக தலை கிடையாது. அவர் எங்கேயுமே தலையாக இருக்கணும்னு நினைக்கிறவர். அவருவே இப்படி பிரசாந்த் நீல் படத்தில் வாழ அனுப்பார், அந்த படத்தில் வேற ஒரு ஹீரோ நடிக்கிறாரு. அதில் ஒரு கேரக்டராக வரத்துக்கு எப்படி அஜித் சம்மதிப்பார்? இன்னொன்று வந்து பணத்துக்காக வந்து அவர் சம்மதிச்சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் வருஷத்துக்கு 3 படம் 4 படம் நடித்தாருன்னா அவருக்கு பணத்தை கொட்டி கொடுக்கறதுக்கு அவ்வளோ தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு அவர் எதுக்கு எலிக்கு போய் தலையாக இருக்கணும்? ஓகே, சிங்கத்துக்கு சிங்கமாகவே இருக்கட்டும். அப்போ விடாமுயற்சியில் விட்ட வெற்றியை வந்து குட் பேட் அக்லியில் பிடிச்சிருவாரு. நிச்சயமாக பிடிக்கிறாரு. சார் எங்கே பார்த்தாலுமே வந்து டிராகன்ற ஒரு பேர் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து குட் பேட் அக்லியில் வந்து ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து டிராகன் படத்துலேயே நான் பெரிய டிராகன், நீ குட்டி டிராகன்றாங்க. படம் 100 கோடி அடிச்சிருச்சு, சின்ன ஒரு பட்ஜெட் படம் தான். எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றி? வந்து தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறீங்களா? இல்லை, கட்டாயமாங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இன்னும் 10 பேர் இங்கே வந்தால் இண்டஸ்ட்ரியே ஒரு புத்துணர்ச்சியாக வந்துடும். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் 2 படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஒரு கொம்பு முளைச்சிருது. அதுக்கப்புறம் நாம் பண்ணுறது தான் இது நீங்கள் பார்க்கணுங்கிற மாதிரி இவங்க ஒரு ஆட்டிடியூடு வந்துடுது. ஆனால் பிரதீப் ரங்கநாதனை பொறுத்தளவுக்கு முதல்ல அந்த ஆட்டிடியூடு இல்லாமல் இருக்கார். அந்த முதல் படத்துக்கே பல பேர் தலைகீழாக நடந்திருப்பாங்க. இதே பிரதீப் ரங்கநாதனுக்கு முதல் படத்தில் கிடைத்த வெற்றி மாதிரி வேறொரு ஹீரோ கிடைச்சிருந்தா தலைகீழாக நடந்திருப்பாங்க. பட் அவர் ரொம்ப இயல்பாகவே இருக்கார். கதை தான் முக்கியங்கிறத அவர் முதல்ல உணர்ந்து வச்சுருக்காரு. கதை, அந்த காட்சிகள், அது அந்த திரைக்கதையினுடைய வேகம், இது முதல்ல சரியாக இருக்கணும். அப்புறம் தான் நமக்கு தேவையான சம்பளம், நமக்கு தேவையான வசதிகள்னு நினைக்கிற அளவுக்கு அவர் இந்த சினிமாவை நேசிக்கிறார். ஸோ ஒரு படம் கொடுத்துட்டாரு வெற்றி, 2வது படம் வெற்றி கொடுத்துட்டாரு, 3வது படம் நம்பிக்கைக்கோடு உருவாக்கிட்டு இருக்கு எல்லைக்கே. விக்னேஷ் சிவன் வந்து அதை பண்ணும் பொழுதே பிரதீப் ரங்கநாதன் உள்ள பூந்து இது அதுன்னு ஏகப்பட்ட கரெக்ஷன்களை சொல்லி எல்லாமே வந்து படம் சரியாக வரணுங்கிறதுங்க. ஸோ அதை பண்ணுறாரு. அந்த படமும் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு ஹேட்ரிக் வெற்றி. ஆமாம், ஆனாலும் அவர் அப்படியே தான் இருப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா பெரிய நடிகர்களே வந்து 100 கோடி அடிக்கிறதுக்கு திணறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரதீப் ரங்கநாதன் வந்து அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் பேச்சுகள் போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க கண்டென்ட் தாங்க. இன்னைக்கு பசங்க என்ன ரசிக்கிறாங்கன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ இதே வந்து 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி லவ்வை சொல்கிறதுக்கு ஒரு ஹீரோ தடுமாறுவார். பட் இன்னைக்கு காலம் எங்கே இருக்குங்கிறத கரெக்டாக பல்ஸ் பிடிச்சி அதை அவர் சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தனுமே அவனுடைய லைஃபோட அதை கனெக்ட் பண்ணுறான் அந்த கதையை. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி. அப்போ டாப் ஆக்டரில் வந்துட்டாரா பிரதீப்? வந்துட்டார் தான், அதோட என்ன வரல, இன்னுமா வரலன்னு நம்ம சொல்ல முடியும், வந்துட்டாரு. அஸ்வந்த் மாரிமுத்துக்கு வந்து இது வந்து 2வது படம். 2வது படமே இவ்வளோ ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு, சம ஒரு வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அடுத்து எஸ்டிஆரோட கூட்டணி காட் ஆஃப் லவ்ன்ற ஒரு போஸ்டர் மாதிரி விட்டுருந்தாங்க. அந்த படம் எப்படி வரப்போகுது, எந்த மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்கலாம்? காட் ஆஃப் லவ்ங்கிறது டைட்டில் கிடையாது, டைட்டில் சும்மா ஒரு பரபரப்புக்காக போட்டது.
பட் அதான் சொல்கிறேனே, இப்போ இந்த வெற்றி வந்து எப்படி பிரதீப் ரங்கநாதன் மண்டையில் ஏறலையோ அந்த மாதிரி அஸ்வத் மாரிமுத்து மண்டையிலையும் ஏறாமல் இருந்ததுன்னா அந்த படம் சூப்பராக வரும். நம்ம இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திமிரு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். இன்னொன்று வந்து சிம்பு அவர் வந்து இப்போ நிறையா மாறி இருக்காரு. ஒருவேளை பழைய சிம்புட்ட போய் அஸ்வத் மாரிமுத்து மாட்டியிருந்தாருன்னு வைங்க, இவர் லைஃபே கேள்விக்குறியாக மாறி இருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் 2 பேருமே ஒரு புரிதலுக்கு இடையில் இந்த படம் பண்ணுறாங்க. நிறையா அட்வைஸ் சிம்பு நிறையா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, இவர் நிறைய இன்புட் போடணும். ஸோ இது எல்லாமே உட்காந்து மியூச்சுவலாக பேசி அந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும். ஏன்னா சிம்புங்கிறதுனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதே வந்து மறுபடியும் அவங்க பிரதீப் ரங்கநாதன் சேர்றாருன்னு வைங்களேன், அது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரே காலேஜில் படித்தவங்க, அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. பட் சிம்புங்கும் போது ஒரு பெரிய நடிகர், அஸ்வத்தோட ஒப்பிடும்போது சொல்கிறேன், அவரோட ஒரு சீனியரு, அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறதெல்லாம் இருக்குது. அது வந்து போக போக அவங்க பழகிறது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துட்டாங்க. பட் இதுக்கு மேலே தான் ஒரு நிறைய ப்ரெஷர்லாம் வருமோ? அஸ்வந்த் மாரிமுத்துக்கும் சரி, பிரதீப்புக்கும் சரி, இதுக்கு மேலே நிறைய வர வாய்ப்புகள் இருக்கா? ப்ரெஷருங்கிறது வந்து ஒரு இன்ப அவஸ்தையாக தான் இருக்கும். யாரும் அவங்கள காலி பண்ணணுன்னு ஒரு ப்ரெஷர் இங்கே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு படம் பண்ணுங்க, எனக்கு படம் பண்ணுங்கன்னு 10 பேர் கேட்பாங்க. அதில் ஒரு 3 பேர் முக்கியமானவங்களாக இருப்பாங்க. தேர்ந்தெடுக்கிறதுல சிரமம் வரும், சம்பளத்தில் பிரச்சனை வரும். நான் இந்த கேள்வி எதுக்கு கேட்டேன்னா, இந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து சொல்லியிருந்தாரு, என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருந்தாரு. யார் தான் அவர் அடிக்கிறாங்க? இல்லை, அதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, மைக்ரோஸ்கோப் வச்சு தான் தேடணும் யார் அடிக்கிறாங்கன்னு. எனக்கு தெரிந்து அவரை வந்து யாருமே இழிவாக சித்தரிக்கல, அவரை யாரும் திட்டவும் இல்லை. இன்னொன்று போனால் ரசிக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதனா அந்த பசங்க வந்து ஆணும் பெண்ணுமா சேர்ந்து அப்படி ரசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை யார் அடிக்க போகிறாங்க அங்கே? அதான் பப்ளிசிட்டிக்காக ஏதாவது ஒன்று போட்டு விட்டு போகிறாரு. ஓகே, தனுஷோட சாயலை வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா? இல்லை, பார்க்கும்போது இந்த சாயல் இருக்கு. ஓகே, பட் ரொம்ப பர்பஸாக காப்பி அடித்தாலாம் இங்கே ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் மிமிக்ரி பண்ணி ஜெயித்தவங்க இங்கே யாரும் கிடையாது. நீங்களாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வெற்றி. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சாயல் இருக்கே தவிர நம்ம தனுஷை காப்பி அடித்து அப்படியே வருவோம்லாம் அவர் வரல. ஓகே, அதனால் அது இயல்பாக அமைஞ்சதாக தான் இருக்கும். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.